எந்த கவலையும் பட வேண்டாம். ராயலா இருக்கும் சித்திரை மாசத்துல. அப்போ நம்ம வந்து மனசு நல்லா வச்சுக்கணும். வேர் இஸ் த மைண்ட், தேர் வி ஆர் லிவிங். வெற்றி மேல மனது வைங்க. அப்போ வாழ்க்கை துணையோடையும் நண்பர்களோடையும் பிரச்சனை வரலாம். அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் அத்தனை ஜெயிக்கும். நாம் நினைச்சா டிஃபெண்ட் பண்ணி அழகாக வென்று எடுத்துட்டு வரலாம். அப்ப பாருங்க, வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு கவலையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட். சிங்கப்பூரில் ரெட்கில் ஏரியாவில் ஒரு எக்ஸ்ட்ராடனரி மசூதிக்கு முன்னால் இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன். இது சிம்ம ராசிக்கு மார்ச் 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி ஒரு பெரிய ரிலீஃபுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இனிமேல் அவங்க வாழ்க்கையில் பெரிய துன்பங்கள் இருக்க போறதில்ல, கஷ்டத்தை மீண்டு வரலாம் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஆனால் அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது இந்த மார்ச் 29. ஸோ மிக்சட் டுகெதர். அப்போ சனி பேச்சு பலன் சொல்ற பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். அதற்கு முன்னால இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கு சிம்ம ராசிங்களுக்கு அப்படி அக்யூரேட் ப்ரெடிக்ஷன் நம்ம போகலாம். ஜென்ரலாக யோசிச்சு பாருங்க, 8ஆம் வீட்டில் சூரியன் போய் சேர போறாரு, 7ஆம் வீட்டில் சனியோடு இருக்காரு. அப்போ சூரியன் சனி சேர்க்கை 7ஆம் வீட்டில் நல்லா இல்லை. அது மாதிரி 8ஆம் வீட்டில் ராகு புதன் சுக்கிரன் ஓகே கம்ஃபர்டபுள் சொல்லலாம். ஆனா மார்ச் 15ஆம் தேதிக்கு பிறகு அது சரியில்லை. லாபஸ்தானத்துக்கு செவ்வாய் நன்றாக இருக்கலாம், 10ஆம் வீட்டுக்கு குரு நல்லா இல்லை. அப்ப மார்ச் மாதம் நன்றாக இல்லை. ஆனா அதுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பியூட்டிஃபுல் கைடன்ஸ் உங்களுக்கு தர்றேன். அந்த கைடன்ஸோட சேர்ந்து எடுத்துட்டு போகும்போது இந்த மார்ச் மாசத்தை கூட நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளே இது ஒரு கோச்சார பலன் அப்படின்னா என்ன? வானத்துல கிரகங்கள் மாறுது, அதற்கான ராசி பலன். இந்த கிரகங்கள் மாறுடைய இன்ஃபுளுன்ஸ் என்னன்னா நம்முடைய உடம்பையும் மனசையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதுன்னு நம்புறோம். 10-12 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ராவணன் ஜோதிடத்துல வந்து ரொம்ப புலமை உள்ளவர். 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அதே காலகட்டத்தில் வாழ்ந்த விஸ்வாமித்திரர் ஜோதிடத்துல ரொம்ப புலமை உள்ளவர் சொல்றோம். சமூகம் இது பல்லாயிரம் வருஷங்களா தான் இருந்திருக்கு. சேரன் செங்குட்டுவன் வாழ்ந்த காலம் 2000 வருடங்களுக்கு முன்னால. அவருடைய தம்பி இளங்கோவடிகள் வந்து ராஜா ஆயிடுவாரு, அதனால வந்து சேரன் செங்குட்டுக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கு, ராஜா இருக்கு அப்படின்னு ஒரு அஸ்ட்ராலஜி சொல்ல போக சேரன் இளங்கோவடிகள் வந்து சமண மத துறவியா மாறி அவர் சிலப்பதிகாரத்தை எழுதினாரு சொல்லி படிக்கிறோம். அப்ப 2000 வருடங்களுக்கு முன்னாலேயே தமிழ் சமுதாயத்துல ஜோதிடம் தலை தோங்கி வளர்ந்திருக்கு. பாசிட்டிவான பிளானிங் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலாம். நம்பர்களே, என்ன ஆக போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ராசியா சூரியன் 8ல மறையறான், அதே டைம்ல குரு வந்து 10ஆம் வீட்டுல இருக்கிறான், சனி வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கிறான். இதோட பலன் நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னா, உடம்பு மனசோட நல்லா இல்ல, எந்த கவலையும் பட வேண்டாம். அதுக்காக எதற்காக சொல்றேன்னா, உங்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு சித்திரை மாசம் பிறக்கும். சித்திரை மாசத்துல சூரியன் உங்களுடைய 9ஆம் வீட்டுல உச்சம் அடைஞ்சிருவார். அப்ப அடுத்த 30 நாள் ராயலா இருக்கும். சித்திரை மாசத்துல ஆல்ரெடி செவ்வாய் வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்ல, ராசியாவது நன்றாக வந்துடுறாரு. அதன் பிறகு என்ன ஆயிருந்தா, உங்களுக்கு புதன் சுக்கிரன் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒன்னா மாறி வரும். 8ஆம் வீட்டில் ராகு தனித்து இருப்பாரு, ஆனா சூரியன் கிரேட்டா இருக்கறனால 8ஆம் வீட்டு ராகு நமக்கு ஒன்றும் பண்ண மாட்டார். அதே மாதிரி குரு பேச்சு மே 14ஆம் தேதி. அப்போ சித்திரை மாசம் அருமையா இருக்கா, வைகாசி மாசம் வந்து லாபஸ்தானத்துல வந்து குரு இருக்கார். அப்ப நம்மளால புத்திசாலித்தனமா பிளான் பண்ணா சிம்மராசி தப்பிச்சுக்கலாம். ஆனா பிளான் பண்ணா சிம்மராசி 2025 சிக்கிடுவாங்க. அப்போ அவசியம் நீங்க வந்து நான் சொல்றதை கேளுங்க, அல்லது நல்லா அஸ்ட்ராலஜி பாருங்க, நல்லா பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணி வாழ்க்கை எடுத்துட்டு போங்க. மனம் போல் மாங்கல்யம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம வந்து மனசை நல்லா வச்சுக்கணும். மனசுல என்ன இருக்குது அதை அடைய முடியும். இந்த இடத்துல என்ன இருக்குது, 4 கார் நிற்குது, ஒருத்தர் பைக்ல நிற்கிறாருன்னா இதைத்தான் பார்க்க முடியும். பக்கத்து ரோட்டில் இருக்க நான் பார்க்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நமக்கு சொந்தங்க மாதிரி, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது தான் நம்மளுக்கு சொந்தம். மனதுக்குள்ள நல்லதை எடுத்துட்டு போங்க, வெற்றி அடையுங்க. இப்போ என்ன எதுக்காக இவ்வளவு சித்தாந்தம் சொல்றேன்னா, இந்த மார்ச் மாசத்துல உடம்பு மனசும் அவ்வளவு சரியாக இருக்காது. சம்டைம்ஸ் எடுக்கிற முடியல, ஜெயிக்கிற நீங்க திணறுவீங்க. ஆனால் சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், சந்தோஷம், நிம்மதி, அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் அத்தனை ஜெயிக்கும். இது அப்படியே கண்ட்ரவர்சியலா இருக்கல. என்ன காரணம்னா, சிம்மராசிக்கு 4க்கும் 9க்கும் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் வீட்டையும் 6ஆம் வீட்டையும் பார்க்கிற பொழுது பெயர் புகழ் மரியாதையில கவலை இல்லை. கடன் கிடைக்குது, அல்லது கடனை அடைக்கலாம், போட்டியில் ஜெயிக்கலாம், போட்டியில் பங்கெடுத்துக்கலாம். நாம் நினைச்சா டிஃபெண்ட் பண்ணி அழகாக வென்று எடுத்துட்டு வரலாம். இந்த ஒரே ஒரு கிரகத்தினால அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க, செய்ய முடியும். காரணம், சிம்ம ராசிக்கு யோக கிரகங்கள் 3. ஒன்று சூரியன் ராசி அதிபதி, இன்னொன்று 4க்கும் 9க்கும் அதிபதியான செவ்வாய், இன்னொன்று 5க்கு அதிபதியான குரு. அப்போ இந்த 4க்கும் 9க்கு அதிபதியான செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துக்கு பொழுது கண்டிப்பாக பெயர் புகழ் மரியாதை, உங்கள் குழந்தைகள் நீங்கள் எடுத்துட்டு போகிற விதம், தொழில் லாபம், கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, சேலஞ்சு டிஃபெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் அருமையாக இருக்குது. அப்போ பாருங்கள், வீட்டுக்கு வெளியில் உங்களுக்கு கவலையே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன்னா, இப்போ 7ஆம் வீட்டில் சூரியன் சனி அப்படின்னு என்ன அர்த்தம்? திருமண வாழ்க்கையில் தொந்தரவுகள் ஏற்படலாம், கணவன்மனை வாழ்க்கையில் தொந்தரவு ஏற்படலாம், தொழில் கூட்டில் தொந்தரவு வரலாம், நண்பர்களுக்குள்ளார சங்கடங்கள் ஏற்படலாம். காரணம் 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் சனி. சரி, மார்ச் 15ஆம் தேதி சூரியன் தான் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போயிடறாருன்னா கிட்டத்தட்ட அதே தான். 7ஆம் வீட்டில் சனி தனித்து இருந்தால் மட்டும் என்ன செய்ய போறாரு? காரணம், ஒரு குரு சாரத்தில் பூரட்டா நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ பூரட்டா நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பயிற்சிக்கு முன்னால், அஷ்டம சனிக்கு முன்னால கண்டிப்பாக எந்த நன்மையும் தரமாட்டாரு. லைஃப் பார்ட்னர் விஷயத்திலையும், பிசினஸ் பார்ட்னர் விஷயத்திலையும், நட்பு விஷயத்திலையும். அப்ப இது பர்சனல். அடுத்து 8ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ராகு இருக்காரு, புதன் இருக்காரு, சுக்கரன் இருக்காரு, ஜமாளிக்கலாம். ஆனா பங்குனி 1ஆம் தேதி, மார்ச் மாசம் 15ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆயிருந்தா, சூரியன் பயிற்சி அடைஞ்சு உங்களுடைய 8ஆம் வீட்டுல சூரியன், ராகு, புதன், சுக்கரன் 4 கிரகங்கள் அனைவரும்
மார்ச் அந்த 20-22 வாக்குல சந்திரன் போய் சேர்ந்துருக்காரு. இன்னைக்கு அமாவாசை வரும், பங்குனி அமாவாசை. அந்த காலகட்டம் நல்லா இல்லைன்னு நாங்கள் சொல்றோம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனா 8ஆம் வீட்டில் சூரியன் ராகுல சேர்றது நல்லதில்லை. திருமண வாழ்க்கைக்கு நல்லதில்லை, கூட்டு வாழ்க்கைக்கு நல்லதில்லை, நண்பர்களுக்கு நல்லதில்லை. தீர்க்கமான முடிவுகளை தொழில் விஷயமா எடுத்தீங்கன்னா ஓகே. அதே தீர்க்கமான முடிவை பர்சனல் விஷயம் எடுக்கக்கூடாது. உடம்பு கெடலாம், மனசு கெடலாம், நோய்வாய்ப்படலாம், தலைவலி வரலாம், ஸ்கின் அலர்ஜி வரலாம், வயிற்றுக்கோளாறுகள் வரலாம். அப்போ என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வெளியில நீங்க சிம்மராசிக்காரர்கள் ராஜா. வீட்டுக்குள்ள நல்லா இல்லை. உங்க ஜாதகத்தை எடுத்து போய் பாருங்க. ஒருவேளை ராகு திசை சனி புத்தியில் இருந்தீங்கன்னா தப்பு, சனி திசை ராகு புத்தியில் இருந்தா தப்பு, குரு திசை சனி புத்தியில் இருந்தா தப்பு, குரு திசை ராகு புத்தியில் இருந்தா தப்பு, ராகு திசை குரு புத்தியில் இருந்தா தப்பு. எதற்கும் ஜாதகத்திலையும் பார்க்கணும். ஜாதகத்தில் குரு ராகு நல்லா இருந்தா ஓகே. அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தான் எடுத்துட்டு போகணும். நம்மளே அதனாலதான் சொல்றேன், எப்பொழுதுமே நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல வழியில போகணும். ஜாதகத்தில் வைகாசி மாசம் ஆக்சிடென்ட் ஆயிரும், உங்களுக்கு வயிற்றால போயிடும், நெஞ்சு வலிக்கும், பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற அஸ்ட்ராலஜிட்ட போகாதீங்க. உங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வழி? ஒரு துன்பம் வரக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த துன்பத்தில் வெளியே வரக்கு என்ன வழி? எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கலாம்? இது வந்து மனதை பக்குவப்படுத்தக்கூடிய சப்ஜெக்ட் தான் ஜோதிடம். அதனால உங்களுடைய அஸ்ட்ராலஜர் உங்களை நல்லா கைடு பண்ணுவார்னா அவர்கிட்ட பாருங்க. இல்லையே எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களை கைடு பண்றேன். இப்பெல்லாம் பார்த்தாங்க வித்தின் வீக்லயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து என்னால உங்களுக்கு ஜாதகம் பார்க்க முடியும். ஏன்னா இப்பெல்லாம் வந்து இன்னும் எளிதா, இன்னும் எலிகண்டா, எக்ஸ்ட்ராடனரி டீமோட நம்ம செட்டில் ஆயிட்டோம். இப்போ போன 1.5 வருட துன்பங்கள் என்னை விட்டு பறந்து போச்சு. துன்பம் என்னை பார்த்து துன்பப்பட்டு ஓடி போயிடுச்சு. கவலைக்கு என்னை பார்த்து கவலை பிடிச்சு போச்சு. பயத்துக்கு என்னை பார்த்து பயம் பிடிச்சு போச்சு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு கரேஜான இடத்துல நான் இருக்கிறனால உங்களுக்கு நல்லபடியா ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு என்னால் முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு மெடிடேஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வருடத்துல 5 வருட இலக்கை அடையலாம், அல்லது ஒரே வருடத்துல 5 மடங்கு ஜெயிக்கலாம். உங்கள் மனதை ஒரு 2-3 மாசத்துக்குள்ளார, ஈவன் 1 மாதத்துக்குள்ளார கூட 100 மடங்கு பலமாகவும் தெளிவாக என்னால் ஆக்க முடியும். மனத்தெளிவு, மனோதைரியம் என்னால் உங்களுக்கு தர முடியும். ஆக நீங்க டிஃபெண்ட் பண்றீங்க, லைஃப்ல ஜெயிக்கணும்னா நான் உங்களுக்கு ரொம்ப பயன்படுவேன். எனக்கு மெயில் கொடுங்க, நம்ம டிராவல் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு ஆல்ரெடி மென்டர்ஸ் இருக்காங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க, நல்ல அஸ்ட்ராலஜர் இருக்காங்க, யூ கேன் கேரி ஆன். ஏன்னா இந்த டைம்ல, இந்த ஒரு வருடத்துல நீங்க மீண்டு வரணும். ஏன்னா 2026 மே மாசத்துல குரு நிரந்தரமாக கடகராசிக்கு வந்துருவார். அப்ப விரயத்துல குரு இருக்கிற பொழுது உங்களுக்கு அஷ்டம சனி, 7ஆம் வீட்டு ராகு, ஜென்ம கேது. அப்ப 2026 மே டு 27 மேங்கிறது ஒரு கன்ஜக்டட் பீரியட் வந்து சிம்மராசிக்கு. அப்ப பிளான் பண்ணி கரெக்டா போல சிக்கலா போயிடும். ஃபைன், நம்ம இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். அப்ப வாழ்க்கை துணையோடையும் நண்பர்களோடையும் பிரச்சனை வரலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம். திறமை, அறிவு, புத்திசாலித்தனம், சந்தோஷம், நிம்மதி, எந்த கவலையும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வந்து ஒரு பார்ட்னரோடையோ, லைஃப் பார்ட்னரோடையோ, நண்பர்களோடய நீங்க பிரச்சனை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கிறீங்க, உங்களுக்கு லாபம் வருது. இந்த 14ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கக்கூடிய பலன் என்னதுங்களாங்க? லாபம், வெகுமதி, வெற்றி. லாபம்னா தொழில் லாபம், வாழ்க்கை லாபம், பர்சனல் லாபம்னு சொல்லலாம். என்ன லாபம் எதிர்பார்க்கணும் அது உங்களுக்கு கிடைக்குது. வெகுமதினா எக்ஸ்ட்ரா கிஃப்ட் கடவுள் உங்களுக்கு தரலாம். இப்ப 100 ரூபாய் கிடைக்கிற இடத்துல 1000 ரூபாய் கிடைக்கலாம், லட்சம் ரூபாய் கிடைக்கிற இடத்துல 50 லட்சம் ரூபாய் கிடைக்கலாம், 10 படி ஏற இடத்துல 20 அடி ஏறலாம், 30 படி ஏறலாம். அப்ப வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு உங்களுக்கு இந்த செவ்வாய் பயன்படுறாரு. ஆனா அதே டைம்ல நீங்க நிம்மதியா சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற வரைக்கும் கவலை இல்லை. ஆனால் உங்கள் நிம்மதியை, உங்கள் சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கை துணைவினால, உங்க கணவரால, மனைவினால இழந்துட்டீங்கன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷ நிம்மதி இழந்துட்டா செவ்வாய் லாபஸ்தானத்தில் பேசாது. அது மட்டும் இல்ல, செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு தொட்டதெல்லாம் துவங்க செய்யும், வெற்றி அடைய செய்யும். அப்ப தொழில வெற்றி, பர்சனல் லைஃப்ல ஹர்டல். அப்ப பிளான் பண்ணுங்க. பர்சனல் லைஃப் பத்தி கவலைப்படாதீங்க. உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட சொல்லுங்க, உங்க நண்பர்கிட்ட சொல்லுங்க, உங்க பார்ட்னர் சொல்லுங்க. மார்ச் மாதத்தை ஜஸ்ட் கடந்து போயிடலாம். நோ ஆர்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு தொழில் செய்யறதுக்கு ரொம்ப யோகம் இருக்கு, நான் போய் தொழில் செய்ய போறேன், அஸ்ட்ராலஜிட்ட கைடன்ஸ் கேட்டுக்க போறேன், அல்லது நான் ராதன் பண்ணிட்டு நான் கைடன்ஸ் கேட்டுக்க போறேன், ஜெயிக்கிறதுக்கு பிளான் பண்ண போறேன், 2025 நான் 10 மடங்கு ஜெயிக்கணும், இந்த கெட்ட நேரத்தில் நான் என்ன செய்தின்னு கேட்க போறேன் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுங்க. நாம ஜெயிப்போம், வெற்றி அடைவோம். வேர் இஸ் த மைண்ட், தேர் வி ஆர் லிவிங். வெற்றி மேல மனது வைங்க, இன்பத்து மேல மனது வைங்க, நிம்மதி மேல மனது வைங்க. வெற்றிக்கான வழியை பாருங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி.